Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வீகன் உணவுகளை சாப்பிட்றது ஆரோக்கியமானதான விழுப்புரம்ல இருந்து புண்ணிய கோடி கேட்டிருக்காங்க. இந்த வெகான் அப்படிங்கிறது வெகானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதுலேயே பல வெரைட்டிஸ், ஓவா வெஜிடேரியன் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, வெகான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சாதாரணமாக வெஜிடேரியன் அப்படின்னு சொல்லும்போது மாமிசம் போன்ற உணவுகள், இறைச்சி இவற்றை சாப்பிடாமல் இருப்பவர்கள், தாவர உணவு சாப்பிடுபவர்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட பால் ரிலேட்டடாக இருக்கிற அந்த மில்க் ப்ராடக்ட்ஸை அவங்க சாப்பிடுவாங்க. வெஜிடேரியன் அப்படின்னு சொல்கிறச்சே பால் தொடர்பான பால், தயிர் போன்றவற்றையெல்லாம் உட்கொள்வார்கள். இந்த வெகான்கிறதுல என்னன்னா எந்த ஆனிமல் ப்ராடக்ட்டும் இருக்கக்கூடாது. ஆனிமல் சோர்ஸ், விலங்கு சோர்ஸில் கிடைக்கிற எந்த உணவும் கிடையாது. அப்படி பார்த்தோன்னா மில்க், டெய்ரி ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஹனி கூட கிடையாது. தேன் எப்படி கிடைக்கிறது? தேனீக்கள் அது சேகரம் பண்ணித்தானே நமக்கு தேன் கிடைக்கிறது. அதனால் அதுவும் சோர்ஸ் என்னன்னு பார்த்தா அனிமல் சோர்ஸ் தான். அதனால் அந்த அனிமல் சோர்ஸ்லேருந்து வரக்கூடிய எந்த உணவையும் பயன்படுத்த மாட்டார்கள். அப்படி இருக்கிற ஒரு நிலைமைக்கு தான் வெகானிசம் அப்படின்னே பேர். சில பேர் வெஜிடேரியன்லேயே என்ன பண்ணுவாங்கன்னா முட்டை மாத்திரம் சேர்த்துக்கொள்வேன்பார்கள். அவங்கள ஓவா வெஜிடேரியன் அப்படின்னு சொல்கிறது உண்டு. சில பேர் வெஜிடேரியன்னு சொல்லும்போது அது முட்டை அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் பால் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் சேர்த்துப்பாங்க, டெய்ரி ப்ராடக்ட்ஸ் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ். இந்த டெய்ரி ப்ராடக்ட்ஸ்னு சொல்லும்போது நெய் கூட டெய்ரி ப்ராடக்ட் தான் இல்லையா? பாலிலிருந்து கிடைக்கக்கூடிய வெண்ணெயிலிருந்து கிடைக்கிற நெய் அப்படிங்கும்போது அது டெய்ரி ப்ராடக்ட் தான். ஆனால் இந்த வெகான் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான எந்த ப்ராடக்ட்டும் கிடையாது. அனிமல் சோர்ஸே இருக்கக்கூடாது. அப்படி இருக்கிறது தான் வெகான் ப்ராடக்ட். இது ஆரோக்கியமானது, ஆரோக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. இது ஆரோக்கியமானதா அப்படின்னு கேட்டால் ஆரோக்கியமானது தான். ஆனால் பல காரணங்களுக்காக பீப்புள் வெகானாக மாறி இருந்திருக்காங்க, இல்லை வெகானாக இருந்திருக்காங்க. சில பேர் இந்த அனிமல் ஆக்டிவிஸ்ட் இருப்பாங்க. அந்த அனிமல் ஆக்டிவிஸ்ட்லாம் எந்த துன்பமும் விலங்குகளுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தினால வெகானாக இருப்பாங்க. சில பேர் என்வாயர்மெண்டல் வெகானிசம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறோம் அப்படிங்கும்போது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய விலங்குகளுக்கோ தாவரங்களுக்கோ எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படின்னு நினச்சி தாவர உணவை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஏதாவது ஒரு வகை உணவு வேணும் அப்படிங்கிறதுக்கு தாவர வகையை எடுத்துக்கிட்டு ஃபிஷ்ஷிங்னால் பண்ணக்கூடியது, இல்லை ஏதோ ஒரு விதத்தில் அந்த விலங்கை ட்ராப் பண்ணி பிடிக்கக்கூடியது, இந்த ஃபிஷ்ஷிங், ட்ராப்பிங் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது. இந்த மாதிரி இருக்கிறது என்வாயர்மெண்டல் வெகானிசம் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. இன்னும் சில பேர் அனிமல் அப்யூஸ் இருக்கக்கூடாது, அதுக்காக நாங்கள் வெகானாக இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் அவர்களுடைய சமய நம்பிக்கைகள் காரணமாக வெகானாக இருப்பாங்க. இப்படி பல காரணங்கள், இந்த வெகானிசம் அப்படிங்கிறதுலையே நிறைய வெரைட்டிஸ், பல காரணங்கள்னால வெகானாக இருக்கக்கூடியவர்கள். டயட்டரி வெகானிசம் நாம் பேசிக்கிட்டு இருக்கிறது. டயட்டரி வெகானிசம் அதாவது நாம் உட்கொள்ளக்கூடிய அந்த உணவு முழுக்க வெகானாக இருக்க வேண்டும். அது தாவர ப்ராடக்டாக மாத்திரம்தான் இருக்கணும், எந்த அனிமல் ப்ராடக்ட்டும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது தான் இந்த டயட்டரி வெகானிசம் அப்படிங்கிறது. இதில் ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுவதற்கு சரியாக சாப்பிட்டா பிரச்சனை இல்லை. ஆனால் சில சமயத்தில் சில வைட்டமின்ஸ், அது அனிமல் ப்ராடக்ட்ஸ் வழியாகத்தான் கிடைக்கக்கூடிய வைட்டமின்ஸ் அப்படின்னா அந்த வைட்டமின்ஸ் கிடைக்காம போகலாம். சில குறிப்பிட்ட அமைனோ ஆசிட்ஸ் கிடைக்காம போகலாம். இப்படி வெகானாக இருக்கிறவங்க அந்த டயட்டரி ப்ராடக்ட்ஸ் வேணும் அப்படின்னாக்கா அந்த நியூட்ரியன்ஸுக்காக அவங்க சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும். அதாவது கூடுதலாக இப்போ வைட்டமின் மாத்திரைகள் அது போன்ற சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்க வேண்டி வரும். அது அவங்க ஒரு மருத்துவர்கிட்ட கலந்தாலோசித்து அவங்க என்ன மாதிரி சூழலில் இருக்காங்க, எந்த சீதோஷ்ண நிலைமையில் இருக்காங்க, அந்த சீதோஷ்ண நிலைமையில் அவங்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படும்
அப்படிங்கிறத அவங்க கன்சல்ட் பண்ணிக்கிட்டா நல்லது. வெகானாக இருக்கிறதுனால ஆரோக்கியம் குறைந்து போகும்னும் கிடையாது, வெகானாக இருக்கிறதுனால ஆரோக்கியம் அதிகப்படும்னு கிடையாது. இப்போ நிறைய பேர் வந்து ஹெல்த் பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி டயட்ரி வெகானிசத்துக்கு போகிறாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால், இப்போது ஒபீஸாக இருக்கிறவங்க, ஓவர் வெயிட்டாக இருக்கிறவங்க, இல்லை ஆனிமல் ப்ராடக்ட் நிறைய சாப்பிட்டு அந்த ஆனிமல் ப்ரோட்டீன்னால் சில சிக்கல்கள் வந்திருக்கக்கூடியவர்கள், அதே மாதிரி அவங்களுடைய செரிமான மண்டலத்தில் சில பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்கள், அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டயட் கண்ட்ரோலை கொண்டு வரத்துக்காக அனிமல் ப்ராடக்ட் சாப்பிடும்போது அதனால் கேலரிஸ் அதிகமாகும், அதனால் வெயிட் ரொம்ப போடும். அப்படிங்கும்போது அதை குறைக்கிறதுக்காக டயட்ரி வெகானிசத்துக்கு போகிறாங்க. பட் டயட்ரி வெகானிசம் போகும்போது அவர்களுக்கு மற்ற ஊட்டச்சத்துகள் குறைபாடுகள் இல்லாமல் பார்த்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த ஃபார்ட்டிஃபைட் ஃபுட் டயட்ரி சப்ளிமெண்ட் அப்படின்னெல்லாம் சொல்லுவாங்க. அந்த டயட்ரி சப்ளிமெண்ட்ஸ் அவங்க எடுத்துக்கிட்டால் பிரச்சனை இல்லை. குறிப்பாக அவங்களுக்கு வரக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு சிக்கல் அப்படிங்கிறது ஊட்டச்சத்து தொடர்பாக வைட்டமின் B12 கிடைக்காமல் போகும். B12 வைட்டமின் கிடைப்பதற்கு அவர்கள் மருத்துவர்கிட்ட கலந்தாலோசித்து எப்படி அந்த வைட்டமின் B12 கிடைப்பதற்கு வழி செய்து கொள்ளலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டா வெகானிசத்தினால எந்த பிரச்சனையும் இல்லை. மேம், உள்ளங்கை கால்களில் அதிகமாக வியர்க்கிறது ஏதாவது நோயினுடைய அறிகுறியான்னு கடலூர்லேருந்து வேலாயுதம் கேட்டிருக்காங்க. எப்போ வியர்க்கிறது அப்படிங்கிறத வச்சு தான். இப்போது பரீட்சைக்கு போகும்போது தேர்வு ஹாலுக்குள்ளே போகும்போதே எல்லாருக்கும் கை கால்லாம் வேர்க்கும். இந்த கை கால் வேர்க்கிறதுங்கிறது எதனுடைய அறிகுறின்னு பார்த்தா, நம்முடைய அட்ரினலின் பம்ப் அப்படின்னு சொல்கிறோமே, அந்த அட்ரினல் அதிகமாக சுரந்து கொண்டு இருக்கும்போது. இதை முன்னாலேயே பார்த்துருக்கோம். ஃபைட் ஃப்ளைட் ஃப்ரைட் அப்படிங்கிற அந்த சிச்சுவேஷன், ஒரு அச்சம் இருக்கக்கூடிய சூழல், அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு போகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல், பயம் தரக்கூடிய இல்லை ஒரு சண்டை போடக்கூடிய சூழல், அந்த மாதிரியான நேரங்களில் தான் இந்த அட்ரினலின் பம்ப் அதிகமாகி அப்போது இந்த கைகால் வியர்வைங்கிறது அதிகப்படும். ஆனால் ஒருத்தருக்கு எப்போதும் கைகால் வியர்வை இருந்து கொண்டே இருக்குதுன்னு சொன்னால் எதனால் அந்த மாதிரி வருகிறது, ஒருவேளை வேறு ஏதாவது உள்ளே இருக்கிற சுரப்பிகளில் கோளாறு இருக்கா அப்படிங்கிறத அவங்க செக் பண்ணிக்கணும். அப்போ மருத்துவர்கிட்ட போய் டெஸ்ட் பண்ணிக்கணும். இந்த குறிப்பிட்ட சூழலில் ஒரு பதைப்பு இருக்கிற நேரத்தில், ஒரு ஆங்ஸைட்டி இருக்கிற நேரத்தில் அவங்களுக்கு கைகால் வியர்வை இருந்ததுன்னா அது தப்பில்லை. ஆனால் பதைப்பு ஆங்ஸைட்டி எப்போதுமே இருக்குது அப்படின்னு சொன்னால், ஒன்று அவங்களுக்கு மனத்தில் ஏதாவது அது பற்றின ஒரு பயம் இருக்கலாம், ஏதோ ஒரு ரீசன்னால் ஆங்ஸைட்டி இருக்கலாம், அது என்னன்னு பார்க்கணும். இல்லை ஆங்ஸைட்டி வரக்கூடிய அளவில் வேறு ஏதாவது, இப்போ அட்ரினலின்லேயே ஏதாவது பாதிப்பு இருந்தால் அப்போ அவங்க இந்த மாதிரியான சில சிம்டம்ஸுக்கு போவாங்க. மருத்துவரை நாடி அது என்ன அப்படின்னு பார்த்துக்கிறது நல்லது. மதுப்பழக்கம் இருக்கவங்க திடீர்னு மதுப்பழக்கத்தை கைவிட்டா பிரச்சனைகள் ஏற்படுமான்னு பாண்டிச்சேரியிலேருந்து டேவிட் கேட்டிருக்காங்க. இதை நான் ஏன் வினோதமான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்கிறேன்னா, இதை ஒரு காரணமாக வச்சு மதுப்பழக்கத்தை விடாமல் இருப்பதற்கு ஒரு வழியை தேடக்கூடாது. மதுப்பழக்கத்தை விட்டால் விட்ராயல் சிம்டம்ஸ் வந்துடும், அதனால் அந்த பழக்கத்தை விடமாட்டேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணமாக அது இருக்கக்கூடாது. மதுப்பழக்கத்துக்கு அடிமையானவர்கள், அடிக்டட் டு ஆல்கஹால், அவங்களுக்கு அந்த பழக்கத்தை கைவிடும்போது விட்ராயல் சிம்டம்ஸ் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால் அந்த மாதிரி அந்த பழக்கத்தை கைவிடும்போது விட்ராயல் சிம்டம்ஸ் அவங்களுக்கு சில நடுக்கம் வரலாம், ஒரு கிரேவிங் வரும், இரிட்டபிலிட்டி வரும், அந்த மாதிரியெல்லாம் இருக்கும், கை நடுங்கிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி விட்ராயல் சிம்டம்ஸ் இருக்குதுன்னு சொன்னால் தயவு செய்து மருத்துவரை கலந்து ஆலோசியுங்கள். எப்படி அந்த பழக்கத்திலேருந்து வெளியில் வருதுங்கிறதுக்கு இப்போதெல்லாம் சிகிச்சை முறைகள் இருக்கின்றன. அந்த சிகிச்சை முறைகளை மேற்கொண்டாலே அந்த பழக்கத்திலேருந்து வெளியில் வர முடியும். அதனால் அந்த பழக்கத்திலேருந்து வெளியில் வரும்போது இந்த சிம்டம்ஸ் வருமேங்கிறத காரணமாக வச்சு மதுப்பழக்கத்தை தொடரக்கூடாது. மதுப்பழக்கம் விட வேண்டிய பழக்கம், தவிர்க்க வேண்டிய, தடுக்க வேண்டிய பழக்கம். ஆனால் அதுக்கு எப்படி நாம் அதை கையாள வேண்டும், எப்படி சிகிச்சை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத அதுக்கான மருத்துவர்களை நாடும்போது அவர்கள் கண்டிப்பாக உதவி செய்வார்கள்.